வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். நம்ம பார்த்தோம்னா தினமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் களத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகளை முன்னிலைப்படுத்தி பல செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்தவங்கள் செய்த பல குளறுபடிகள் இப்பொழுது நிவிர்த்தி செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் கல்வி சார்ந்த விடயங்களில் மிகப்பெரிய புரட்சிகள் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற ஒரு அற்புதமான செய்தியும் வந்திருக்கின்றன. கண்டிப்பாக அந்த செய்தி மக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கின்ற நோக்கோடு தான் இந்த ஒரு கருத்தை நான் இங்கு பதிவிடுகின்றேன். தமிழக அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் கல்வி என்பது ஒரு வியாபார சந்தையாக மாறிவிட்டது என்பது நீங்கள் அறிந்த ஒன்றுதான். எப்பொழுதுமே அது கல்விக்கூடம் திறப்பதற்காக இருந்தால் அரசியல்வாதிகளுக்கு நாம் கப்பம் கட்ட வேண்டும். பள்ளியில் ஒரு குழந்தையை போய் சேர்க்க வேண்டும் என்றால் பள்ளிக்கு நாம் கப்பம் கட்ட வேண்டும். இது தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருந்தது. கடந்த திமுகவின் ஆட்சியில் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தனி அறை ஒன்றை உருவாக்கி அங்கு ஒருவரை அமர்த்தி வைத்து தனியார் கல்வி நிறுவனங்கள் தங்களுடைய கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனுமதி கோரினால் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பணம் பெற வேண்டும் என்று லஞ்சம் பெற்றுக்கொண்டு இருந்ததாக ஒரு செய்திகள் இப்பொழுது செவிவழி செய்தியாக ஓடிக்கொண்டு இருக்கின்றன. அந்த செய்திகள் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் நம்மால் அறிய முடிகின்றது. அப்படி என்றால் கடந்த ஆட்சியில் இந்த கல்வி என்கின்ற இந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை விட கல்வியை வைத்து எப்படி தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக திராவிட முன்னேற்றக் கழகம் களம் அமைத்து இருந்திருக்கிறது என்பதும் மிகப்பெரிய ஒரு கொள்ளையை இந்த கல்வியை வைத்து அவர்கள் அடித்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எதற்காக இந்த விளக்கம், எதற்காக கடந்த ஆட்சியில் நடந்த விடயங்களை மையப்படுத்திய செய்தியை சொல்கிறேன் என்கின்ற பொழுது இந்த ஆட்சி பதவியேற்று 40 நாட்கள் ஆகின்றன. இந்த 40 நாட்களில் கல்வித்துறையில் நடந்திருக்கக்கூடிய பெரிய மாற்றங்களை குறித்த செய்திகளை நாம் அறிய வேண்டியதிருக்கின்றது. தற்பொழுது ஒரு செய்தியை நான் அறிந்தேன். அந்த செய்தியை அறிகின்ற பொழுது இந்த செய்தி உண்மையா என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது பலர் இந்த செய்தி உண்மை என்று நமக்கு தெரிவிக்கின்றார்கள். அதாவது தென்காசி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கோவிந்தபேரி என்கின்ற அந்த கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளுக்கு இலவசமாக கல்வியை புகட்ட வேண்டும் அல்லது கல்வி பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கலைவாணி கல்வி மையம் என்கின்ற ஒரு அமைப்பு கடந்த ஆட்சியில் இதற்கான முயற்சிகளை எடுத்தது. அப்படி அவர்கள் முயற்சிகளை எடுத்த பொழுது நீங்கள் இலவசமாக கல்வியை நீங்கள் மக்களுக்கு பயிற்றுவிப்பதாக இருந்தால் கூட நீங்கள் அதற்கான ஒரு அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் அரசுக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பலமுறை இந்த கலைவாணி கல்வி மையம் அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். அப்படி முயற்சிகளை எடுத்த பொழுது பணம் கேட்டு நச்சரிப்புகள் தொடர்ந்திருக்கிறது. பணம் கட்டினால்தான் உங்களுக்கு அங்கீகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இலவசமாக மக்களுக்கு கல்வியை புகுட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒரு சமுதாய கண்ணோட்டத்தோடு பயணித்த ஒரு கல்வி நிறுவனத்திற்கு அனுமதி கொடுப்பதற்கே காசு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை அப்பொழுது இருந்தது என்கின்ற ஒரு விடயம் பதிவு செய்யப்படுகிறது. தற்பொழுது இந்த கல்வி நிலையத்தின் தாளாளர் ஸ்ரீதர் வேம்பு என்கின்றவர் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி இந்த ஆட்சியிலாவது தங்களுக்கு தங்களுடைய கல்வி நிறுவனத்திற்கு அனுமதி கிடைக்குமா என்கின்ற நிலைப்பாட்டோடு அதற்கான நகர்வுகளை எடுத்திருக்கிறார். ₹1 செலவில்லாமல் அவருடைய அந்த இலவச கல்வி மையத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது கல்வித்துறை அமைச்சகம். கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் மிக தீவிரமாக பல களப்பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் என்றும் இதன் அடிப்படையில் கல்வியில் பல புரட்சிகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கின்ற செய்திகள் வருகின்றன. அது என்ன என்கின்ற பொழுது இது ஒரு உதாரணம்தான். அதன் பின்பு கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு செய்தியை சுற்றறிக்கை மூலம் அனைத்து கல்விக்கூடங்களுக்கும் அனுப்பியிருக்கிறார். அந்த கல்விக்கூடங்களுக்கு அவர் அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் ஒரு பள்ளிக்கூடம் அங்கீகாரம் பெறுவதற்கும் தங்களுடைய அங்கீகாரத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அல்லது கல்வி சார்ந்த வேறு ஏதாவது ஒரு நகர்வுகளை எடுப்பதற்கும் அவர்கள் ஒரு பைசா கூட யாருக்கும் பணம் கொடுக்காமல்
எந்தவிதமான கட்டணங்களும் அவர்கள் கட்டாமல் கல்வி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 0% பணம் இல்லாமல் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை இந்த தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு ராஜ்மோகன் அவர்கள் சுற்றறிக்கை மூலம் அனுப்பியிருக்கிறார். அது அவர்கள் அந்த கல்வியை நடத்தக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறது என்பது ஒருபுறம் சொல்லப்படுகின்ற அதே வேளையில் இன்னொரு அதிரடியையும் கல்வித்துறை அமைச்சகம் எடுத்திருக்கிறது. அது என்னவென்றால், இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் அங்கீகாரம் பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய சூழலில் இடைத்தரகர்கள் இருந்து தங்களுக்கான அந்த கமிஷன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய களங்களை எடுக்கிறார்கள். எங்களால் இது முடியும், நாங்கள் இவரை சந்தித்து வாங்கி கொடுக்கிறோம், அவரை சந்தித்து வாங்கி கொடுக்கிறோம் என்கின்ற செய்திகளோடு அவர்கள் பயணிக்கக்கூடிய களங்கள் இருக்கின்றன. எனவே இதை தடுப்பதற்காக ஜூலை 1ஆம் தேதி 2026 அன்றிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. இனிமேல் நீங்கள் ஆன்லைன் மூலம், இணையதளம் மூலம் உங்களுடைய பள்ளி அங்கீகாரங்களை புதுப்பிப்பதற்கோ பள்ளி அங்கீகாரங்களை பதிவு செய்வதற்கோ நீங்கள் ஆன்லைன் மூலம் அதை செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அரிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறது கல்வித்துறை அமைச்சகம். அப்படி என்றால் இதுவரை பணத்தை கொட்டி கொடுத்து 50 லட்சம் 60 லட்சம் என பணத்தை கொட்டி கொடுத்து தங்களுக்கான கல்வி அதிகாரங்களை பெறுவதற்கு ஒவ்வொரு தனியார் பள்ளிக்கூடங்களும் தவித்து கொண்டு இருந்தார்கள் என்கின்ற விடயம் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய அதே வேளையில் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு விடிவை எழுதியிருக்கிறது கல்வித்துறை அமைச்சகம் என்கின்ற இந்த பதிவை நாம் இங்கு பாராட்டிதான் தீர வேண்டும். கல்வித்துறை அமைச்சராக ராஜ்மோகன் அவர்கள் பதவி ஏற்ற பொழுது கல்வித்துறை அமைச்சராக சினிமாவை சார்ந்தவர் அல்லது ஒரு கலைஞர் எப்படி கல்வித்துறை அமைச்சராக செயல்பட முடியும் என்கின்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த 40 நாட்களில் இதுவரை எந்த கல்வித்துறை அமைச்சரும் இவ்வளவு சுறுசுறுப்புடன் செயல்பட்டு கல்வித்துறையில் மாற்றங்களை உருவாக்குவதற்கான களத்தை எடுத்திருப்பார்களா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது ராஜ்மோகன் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளினால் முதலிடத்தில் இருக்கிறார் என்பதுதான் பதிவு. இங்கு அந்த ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் நான் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. லோகோ என்கின்ற நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் கலைவாணி கல்வி மையம் என்கின்ற ஒரு இலவச கல்விக்கூடத்தை தென்காசி பகுதியில் நாங்கள் நடத்துவதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்து கடந்த ஆட்சியில் பல முறை நாங்கள் அதற்கான அனுமதி கோரியிருந்தோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் செல்கின்ற பொழுது பணம் பெறப்படும் என்கின்ற உத்தரவாதம் மட்டும்தான் எங்களிடம் அவர்கள் கேட்டார்கள். நீங்கள் பணம் கொடுத்தால் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்ற பின்பு நாங்கள் கல்வித்துறை அமைச்சரை போய் சந்தித்து இந்த விடயத்தை எடுத்து வைத்த பொழுது மறு நிமிடமே எந்தவித ₹1 செலவில்லாமல் எங்களுடைய அந்த கல்வி நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பதிவிட்டு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியை அவர் எடுத்து வைத்திருக்கின்றார். ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் கனவு கண்டு கொண்டிருந்தோமோ அந்த மாற்றத்திற்கான அரசியல் களம் தமிழகத்தில் கல்வி புரட்சியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இது எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. இப்பொழுது பெரும்பாலானவர்கள் ராஜ்மோகன் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களுக்கும் நன்றிகளை சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.